ஹாய்ப்பா. இப்போ வந்து கொண்டக்கடலை கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சப்பாத்திக்கு வெரைட்டி ரைஸுக்கு வந்து சைட் டிஷ்ஷாகவும் நம்ம சாப்பிட்லாம். இப்போ பார்த்திங்கன்னா வந்து கொண்டக்கடலையை வந்து ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். தக்காளி வெங்காயத்தை பேஸ்ட்டாக வந்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா சோம்பு, சீரகம், மிளகு, ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதோட கொஞ்சம் தேங்காய் பூ, முந்திரி பருப்பு சேர்க்குறனாலும் சேர்த்துக்கோங்க, தேங்காய் பூ சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குக்கரை வச்சு அதில் நல்லா ஆயில் வந்து தாராளமாக விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக சோம்பு, ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், ஒரு கிராம் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம அங்கே மசால் வேறு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இதை வந்து கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த சோம்பு, சீரகம், மிளகு, தேங்காய்லாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை தான் இப்போ இந்த டைமில் சேர்த்துக்கணும். இப்போ வந்து சேர்த்துட்டு அதை வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அந்த ஆயிலில் வந்துட்டு நம்ம அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த டைமில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம், அது வந்து சீக்கிரம் நமக்கு இதாகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். அதையும் வந்து நல்லா இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிளகாய்த்தூள் உங்களுக்கு வந்து காரம் எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாப்பில் சேர்த்துக்கோங்க. இது என்னோடய மிளகாய்த்தூள் காரம் கம்மியாக இருக்கும், அதனால் நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு மல்லித்தூள் அது வந்து 1 ஸ்பூன் சேர்த்துட்டேன். அதாவது பெரிய ஸ்பூன் கிடையாது, அது குட்டி கரண்டி, அது வந்து சேர்த்துட்டேன். அதையும் நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து தக்காளியை அரைச்சி வச்சா தக்காளியை நம்ம சேர்த்து வச்சுட்டு அதையும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நம்ம கிண்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சுற்றிலும் வந்து கொதித்து அந்த ஆயில் வந்துட்டு வெளியில் வர்றது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து நல்லா அதை கிண்ணோன்னா ஒரு மாதிரி அல்வா மாதிரி வரும், பாத்திரத்தில் ஒட்டாமல் அல்வா மாதிரி சுற்றி வரும். அந்த டைமில் நம்ம ஊற வச்சுருக்க கொண்டக்கடலையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கொண்டக்கடலை தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு, உங்களுக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டு வந்து ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து கொண்டக்கடலை நல்லா வேகும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான நமக்கு கொண்டக்கடலை கறி ரெடி ஆகிடுச்சுப்பா. இதை நீங்கள் சப்பாத்தி, பூரி இதில் வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெரைட்டி ரைஸுக்கும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 சப்பாத்தி போட்டுக்கலாம். நான் பசங்களுக்காக குட்டியாக சப்பாத்தி போடுறேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து செய்கிறப்போ உங்களுக்கு வேலை வந்து ஈஸியாக முடிஞ்சிடும். இதே மாதிரி நீங்கள் சிக்கனில் செய்யலாம், மஷ்ரூம் வச்சு செய்யலாம். இந்த மாதிரி நமக்கு என்ன இருக்கோ அதை வச்சு டக்குன்னு ஒரு இது ரெடி பண்ணணுன்னு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தியும் கொண்டக்கடலை கறியும் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஒரு டைமை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நமக்கு இதே டைமில் வேக வச்சு கொஞ்சம் கொண்டக்கடலை எடுத்து வச்சுட்டா பசங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம்.